friends, welcome to Unlimited Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஈஸியான வெண்பொங்கல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா subscribe பண்ணிக்கோங்க. மறக்காம bell icon பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம குக்கர்ல பண்ண போறோம். நான் ஸ்டவ்ல ஒரு குக்கர் வச்சிருக்கேன். குக்கர் நல்லா காஞ்சதும் நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் விட்டதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கோங்க. நெய் கொஞ்சம் காயட்டும். நெய் நல்லா காஞ்சதும் நம்ம சீரகம் மிளகு போட்டுக்கலாம். சீரக மிளகு லேசாக பொரியட்டும். லேசாக கிண்டி விடுங்க. நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள், கலர் நல்லா மாறிடுச்சு. இப்போ இஞ்சி நான் பொடி பொடியாக கட் பண்ணி இஞ்சி போட்டிருக்கேன். ஒரு 3 வெள்ளைப்பூடு தோல் உரித்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் நம்ம போட்டுக்கலாம். இது நல்ல வாடை நல்லா கமகமன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் முந்திரி பருப்பு வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு போடலை. இப்போ வெள்ளைப்பூடு, இஞ்சி, சீரகம், மிளகு போட்டிருக்கோம். நல்லா எண்ணெயில் நல்லா கிண்டி விடுங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். வெள்ளைப்பூடு இஞ்சியும் நல்லா மணமாக இருக்கும். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெள்ளைப்பூடு நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள், ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இப்போ கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். இப்போ நம்ம அரிசிக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசி 1 உலக்கும் 1/4 உலக்கும் பாசிப்பருப்பும் எடுத்து ஊற வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான அந்த தண்ணி ஊற்றிக்கலாம். எப்பயும் ஊற்றுற மாதிரி ஊற்றக்கூடாது. ஒரு 1/2 டம்ளர் எக்ஸ்ட்ரா ஊற்றணும். பொங்கல் நல்லா குழஞ்சி வரணும், அதுக்காக. இப்போ நான் 1 உலக்கு பச்சரிசிக்கு 2.5 செம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். அப்புறம் 2.5 உலக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்படி ஊற்றினீங்கன்னா பொங்கல் நல்லா குழஞ்சி நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ நம்ம தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ லேசாக கொதிக்கட்டும். கொதிச்சிருச்சு. நான் ஏற்கனவே பருப்பும் அரிசியும் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதையும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 3 விசில் வர அளவுக்கு எடுத்துக்கலாம். 3 விசில் வந்தால் போதும், நல்லா குழஞ்சிரும். இப்போ 3 விசில் வந்துருச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். இதுக்கு ரொம்ப பொருட்கள் தேவையில்லை அது அதிகமாக. பாருங்கள், நல்லா குழஞ்சி பருப்பெல்லாம் குழஞ்சி நல்லா மேலே வந்து மிதந்துட்டுருக்கு பாருங்கள். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரே மாதிரி நீங்கள் கிண்டி விட்டிங்கன்னா கரெக்டான பதத்துக்கு வந்துடும். இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. சூப்பரான சிம்பிளான வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு.
இப்போ எப்படி எடுத்து வைக்கிறேன் பாருங்கள். இதுக்கு நான் சாதாரண எம்டி சாம்பார் வச்சுருக்கேன். இது சிம்பிளான சாம்பார் தான். இந்த சாம்பாரோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. இது ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள், நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். சூப்பரான வெண்பொங்கல் ரெடி. இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.